கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, தவறான விமர்சனத்தை கேட்டு விழுந்து விடாதே. தவறான விமர்சனத்தை கேட்டு விழுந்து விடாதே என்பதுதான் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விமர்சனங்களை குறித்து நாங்கள் நன்கு அறிவோம். இந்த பூமியில கூட பல விதங்களிலே விமர்சனங்கள் என்று சொல்லும் பொழுது நல்லதாகவும் செய்வார்கள், கூடாதாகவும் செய்வார்கள். சில புத்தகங்களுக்கு விமர்சனம் செய்வார்கள், படங்களுக்கு விமர்சனம் செய்வார்கள். இப்படி ஒவ்வொரு விடயங்களுக்கும் சில ஒரு பொருட்களுக்கு விமர்சனம் செய்வார்கள். இப்படி அதை குறித்து நல்லதாகவும் செய்வார்கள், கெட்டதாகவுமே செய்வார்கள். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கைகளை குறித்தும் பல விதங்களிலே விமர்சிக்கிற மக்களுடைய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அது ஒரு வியாபாரமாக கூட மாறி இருக்கிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு மீடியாவிலே அதனுடைய தாக்கம் எவ்வளவுத்திற்கு பெரிதா இருக்கிறது என்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் இந்த விமர்சனம் என்பது விதிவிலக்கானதல்ல. எங்களுக்கும் எல்லாருக்குமே கடந்து வருகிற விடயங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அது சொந்தங்களாலே வரலாம், எங்களுக்கு தெரிந்த நண்பர்களாலே வரலாம், நல்ல விளங்கின சுற்று வட்டாரங்களில் இருந்த மக்களாலே வரலாம். இப்படி அன்பானவர்களே, பல விதங்களிலே இந்த விமர்சனத்தினுடைய தாக்கங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் தேவனுக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கைகளை குறித்து, எங்களுடைய குடும்பங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே பல விதங்களிலே விமர்சனங்கள் வெளிப்படலாம். குறைவாக பேசிக்கொண்டிருக்கலாம், தவறாக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கு நாங்கள் என்ன பதில், எப்படி இதற்கெல்லாம் நாங்கள் முகம் கொடுக்கலாம், இதை எப்படி நாங்கள் சந்திக்கலாம், இதற்கு என்ன பதிலாக நாங்கள் தேவனுக்குள்ளாக வைத்து வாழலாம் என்பதுதான் இன்றைக்கு அன்பானவர்களே நான் சொல்ல போகிற ஒரு காரியம். மத்தேயு புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 11வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் சொல்லுகிற முக்கியமான காரியம், பிழையான அல்லது தவறான கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் குறித்து பிழையாக தவறாக ஒருவர் பொய்யாக ஒரு விமர்சனங்களை கதைத்து பேசிக் கொண்டிருப்பார்களாயிருந்தால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களை என் நிமித்தம் எனக்குள்ளாக நீங்கள் வாழ்கிறதுனாலே, தேவனுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து தேவனை சார்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறதுனாலே அவர் நிமித்தம் எங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து பொய்யான காரியங்களை சொல்லுகிற பலவிதமான தீமையான மொழிகளை எங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்களாம், நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று சொல்லி தேவன் சொல்ல. அப்ப இப்படி பேசும் பொழுது கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையின் நிமித்தம் எங்களை குறித்து தவறாக தீமையான பல விதங்களிலே பொய்யான வார்த்தைகளை பேசுவார்களா இருந்தால் நாங்கள் அவருக்குள்ளே ஒரு பாக்கியவான்களாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே அன்பானவர்களே, நாங்கள் தவறான விமர்சனம் பண்ணுகிறவர்களை, எங்களை குறித்து பிழையாக பேசுகிறவர்களை குறித்து நாங்கள் எந்த விதத்திலும் அதற்கு நேரம் கொடுக்கக்கூடாது, அல்லது அதை எங்களுடைய காதுகளிலே விழுத்து விடக்கூடாது, நாம எடுத்து விடக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். சவுலை குறித்து சொல்லப்படுகிற 1 சாமுவேல், அங்கே 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் 27வது, அங்கே சவுல் ராஜாவாக்கப்பட்ட பின்பு அங்கே நடந்த ஒரு காரியம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தானா. பாருங்கள், எப்படி ராஜாவாக்கப்பட்டு விட்டான். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இவனா நம்மை ரட்சிக்க, இவன் காது கேட்கத்தக்கதாக பேசுகிறார், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். பாருங்கள், இப்படி சொல்லி இவரா எங்களை ரட்சிக்க, இவரா ராஜா என்று சொல்லி அவனை ஒரு அசட்டை பண்ணினார்களாம்.
ஒரு அலட்சியம் பண்ணினார்களாம். ஆனால் அந்த சவுல் அவர்களுடைய பேச்சையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் அவனு காது கேளாதவன் போல. இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு என்னையும் உங்களையும் குறித்து பிழையாக தவறாக அன்பானவர்களை கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது விமர்சனங்கள் பல பேச்சுக்களை பேசும் பொழுது ஆண்டவரை முதலே சொல்லிவிட்டார், நீங்க பாக்கியவான்கள், ஆசீர்வாதமானவர்கள். ஆனால் இப்படி பேசும் பொழுது நாங்கள் எப்படி எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கணும்னால் காது கேளாதவர்கள் போல சவுளை போல இருக்க வேண்டுமா? ஆமென். காது கேளாதவர்கள். சவுளை பார்த்து சொல்லுகிறாங்க எப்படின்னா, இவனா எங்களை ரட்சிக்க போறவன், இவனுக்கு அவனுக்கு காணிக்கையும் கொண்டு வராமல் அசட்டை பண்ணான். இப்படி அன்பானவர்கள் பல விதங்கள் எங்களை அசட்டை பண்ணலாம். அசட்டை பண்ணும்படியா விமர்சனங்கள் வரும். விமர்சிப்பார்கள், பலரோடு சேர்ந்து பல விதங்களிலே காரியங்களை சேர்ந்து கதைப்பார்கள், தவறாக பேசுவார்கள், எங்களுடைய ஊழியங்களை குறித்து தவறாக பேசலாம். அன்பானவர்களே, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சரியான முறையிலே நாங்கள் ஊழியத்தை செய்து கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள். பேசுகிறவர்கள் பேசட்டும். ஆமேன். அதை சவுல் செய்தது போல காது கேளாதது போல விட்டுவிட வேண்டும். ஆமேன். அவை நல்ல ஒரு உதாரணத்தை கர்த்தர் வைத்திருக்கு. அதே போல நெகேமியாவை குறித்தும் அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். நெகேமியா 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே பாருங்கள், நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கத்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். பாருங்கள், அங்கே நெகேமியா அந்த கட்டின அந்த மதிலை குறித்து, அலங்கத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், எப்படி அங்கே அந்த அதுல சொல்லப்படுகிறது, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் எல்லாருக்கும் முன்பாக வந்து சொல்லிட்டு சொல்றான், அந்த அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் இருந்து, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போமென்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் சூறை கொப்புக்கொடும். எங்கள் அக்கிரமத்தை மூடி போடாத, அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாத, அவர்கள் பாவமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனம் மடிவுண்டாக பேசினார்களே. இப்படியான பிழையான விமர்சனம். நாங்கள் நல்ல காரியத்தை செய்யும் பொழுது எங்களை மனம் அடிவுண்டாகத்தக்கதா, சோர்வுண்டாகத்தக்கதா, எங்களுடைய ஊழியங்களுக்கு ஒரு சோர்வு, நாங்கள் அதிலே நிறுத்தப்படத்தக்கதாக பேசுவார்கள். சொல்றாங்க, நரி ஏறி போன இந்த மதில் இடிஞ்சு விழுந்துடும், எங்கள் கட்டுற மதில் என்று நெகேமியா கேட்க பேசுறாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கும் இப்படியான விமர்சனங்கள், இப்படியான பேச்சுக்கள் எங்களை விழுந்து போக பண்ணிவிடக்கூடாது. நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் செய்கிறது கர்த்தருக்குள்ளாக நேர்த்தியாய் ஒழுங்காய் அவருடைய வார்த்தையின்படி செய்வோமாயிருந்தால் செய்வோம். கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலும் சத்துருக்கள் மத்தியிலும் ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும். அதனாலே விமர்சனங்களை கேட்டு, பிழையாக தவறான விமர்சனங்கள் எங்களுடைய ஊழியங்களுக்கு எதிராக, எங்களுடைய குடும்பங்களுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக வரும் பொழுது சவுளை போல காது கேளாதவனை போல இருப்போம், அல்லது கர்த்தரிடத்திலே சொல்லிவிடும். இந்த நெகேமியா போல் பாருங்க, இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அங்கே தாவீதுக்கு எதிராக சொந்த மகன் சில விமர்சனத்தை செய்கிறார். 2 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் 2வது வசனத்தில் இருந்து. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியோரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ராஜா ஆட்சியில இருக்கிறார். அங்கே ராஜாவிடத்திலே ஒரு நியாயத்துக்காக வழக்குக்காக வரும் பொழுது இங்கே
அவர் சொந்த மகன் அதில் நின்று சொல்லுகிற காரியம், இந்த காரியத்துக்கு அங்கே உன்னை இதை குறித்து விசாரிப்பதற்கு ராஜாவினிடத்திலே ஒருவரும் இல்லை. பின்னும் அப்சலோம், அடுத்த வசனம், வழக்கு விஜாட்சியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பார். இவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரம் அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்துக்காய் வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எப்படி பாருங்கள், ராஜாவிடத்திலிருந்து ஜனங்களை திசை திருப்பும்படியாய் ஒரு பிழையான ஒரு காரியங்களை பேசி அவன் தன் பக்கமாக இழுத்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இதுவும் பிழையான ஒரு தவறான காரியம். ஆனால் கர்த்தர் இப்படி கூட இன்றைக்கு சில வேளைகளில் சபையிலிருந்து சபைகள் மக்கள் பிரிந்து வருவதற்கு கூட சிலர் இப்படியான எங்களுடைய சபையில் இப்படி இருக்கிறது இப்படி அப்படி என்றெல்லாம் சில வேளையில அந்த சபையிலே இருக்கிற மக்களை தங்களுடைய சபை கொண்டு வருவதற்கும் இப்படிப்பட்ட சில யுக்திகளை அல்லது இப்படியான தந்திரமான காரியங்களை பேசுவதுண்டு. அதனாலே நான் என்ன சொல்லுகிறேன், பிழையான விமர்சனங்களை நாங்கள் கேட்டு, இந்த ராஜாவுக்கும் இதை கேட்டிருப்பான், சொந்த மகன் இப்படி எனக்கு விரோதமாகவே வந்து பேசுகிறான், அங்கே ராஜாவிடத்திலே ஒருவரும் இல்லை, என்னை நியாயாதிபதியா வைத்தால் அவரை எடுத்துவிட்டு என்னை ராஜாவாக வைத்தால் நான் உங்களை நல்லா விசாரிப்பேன். இப்படி எல்லாம் அன்பானவர்களே பிழையான விமர்சனம். இன்றைக்கும் சபையிலோ அல்ல தேவ பிள்ளைகளுக்குள் மத்தியில கூட சில ஊழியக்காரர்களுக்கு மத்தியில கூட சில விமர்சனமாக வைப்பார்கள். அவரை பார்க்கலும் நான் என்னட்ட வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு நான் நல்ல காரியத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் எல்லாம் உங்களை அப்படியெல்லாம் நல்லபடியா பார்க்க மாட்டார் என்று இப்படி ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர்களையோ நல்ல தேவ பிள்ளைகளை கூட இன்றைக்கு பிழையான முறையிலே பார்ப்பதற்கு ஏதுவாக தவறான விமர்சனங்களை வைக்கிறவர்களும் சபையிலே உண்டு. நான் இதை பொதுவாக சொல்ல, இன்றைக்கு ஏன்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியான இடங்களிலும் மனம் திரும்ப வேண்டும். அதனாலே பிழையாக விமர்சிக்கிறவர்களும் அன்பானவர்களே சுய லாபங்களுக்காக இன்னொரு சகோதரனுக்கு நல்லதாக தன்னை காண்பித்து அல்லது இன்னொரு ஊழியக்காரனுக்கு தன்னை நல்லதாக காண்பித்து மற்றவர்களை குறைவாக பேசி இப்படியெல்லாம் விமர்சிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் இதற்கு அன்புக்குரியவர்களே, தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்களை யார் விமர்சித்தாலும் தைரியமாயிருங்கள். கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுமா இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். ஆகவே அன்பானவர்களை மீண்டும் சொல்லுகிறேன், விமர்சனங்களை கேட்டு, தவறான விமர்சனம் உங்களுக்கு எதிராக எந்த விதத்திலும் யார் பேசினாலும் அந்த விமர்சனங்களை கேட்டு நீங்கள் விழுந்து விட வேண்டாம், சோர்ந்து விட வேண்டாம். சில வேளைகளில் யாரிடத்திலே போய் அந்த விமர்சனம் பண்ணி உங்களை குறித்து தவறாக பேசும் பொழுது சில வேளைகளில் சொல்லப்படுகிறவர்கள் கூட உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுவார். ஆகவே விமர்சனங்கள், தவறான விமர்சனங்களை கேட்டு விழுந்து விட வேண்டாம், சோர்ந்து விட வேண்டாம். கர்த்தருக்குள்ளே பலமாயிருங்கள். ஆமென். பலவிதமான தீமையான பொய்யான வார்த்தைகளை சொல்வார்களானால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவை சில வேளை இப்படியான பொய்யான தவறான விமர்சனங்களை சொல்லும் பொழுது காது கேளாதவர்கள் போல சவுளை போல இருப்போம். ஆமென். அல்ல கர்த்தரிடம் நெகேமியா போல சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் பார்த்துக்கொள்ள. அதனாலே தவறான விமர்சனங்களை கேட்டு விழுந்து விட வேண்டாம், சோர்ந்து விட வேண்டாம். கர்த்தருக்குள் தைரியமாக இருப்போம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.